இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறகடி காசை சீரியல்ல ரோகிணியா வில்லத்தனத்தை காட்டுற நடிகை சல்மா அருண் அடுத்து வெள்ளித்திரையில அறிமுகமாக இருக்காங்க. விஜய் டிவில ஒளிபரப்பாகிற சிறகடி காசை தொடர்ல ரோகிணி ரோல்ல வில்லத்தனத்தை காட்டி நடிக்கிறவங்க தான் சல்மா அருண். இவங்க முதலா ராஜாராணி 2 தொடர்ல சின்ன ரோல்ல நடிச்சிருந்தாங்க. அதன் பின்பு அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க. ஆனா சிறகடி காசை சீரியல் ரோகிணி கதாபாத்திரம் சல்மாவை பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆக்கி இருந்தது. இந்த சீரியல்ல ரோகிணி மாட்ட போகிற நேரத்துக்காக ஒட்டுமொத்த ரசிகர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறகடி காசை தொடருக்கு அப்புறம் சின்ன திரையில சல்மா தனக்கென தனி இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. பல வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் நடிப்புன்னு பேலன்ஸ் செஞ்சு மல்டி டாஸ்க் செஞ்சுட்டு இருக்காங்க ரோஹிணி. சல்மாவுக்கு திருமணமாகி 7 வயசுல மகன் இருக்காங்க. அவங்களோட கணவர் பெயர் அருண். அவங்களோட சப்போர்ட்டால இப்போ நடிப்புல முழு கவனம் செலுத்திட்டு வராங்க சல்மா. சின்ன திரைக்கு அடுத்து இப்போ சல்மாவுக்கு வெள்ளித்திரையில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறம் மாறும் உலகில் படத்துல ஈஸ்வரி அப்படின்ற கதாபாத்திரத்துல சல்மா அருண் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாரதி ராஜா, சாண்டி, ரியோராஜ், நட்ராஜ், வடிவுக்கரசி, கனிகானு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. சல்மாவோட முதல் படமே அவங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தரும் அப்படின்றாங்க ரசிகர்கள். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.